அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான பானிபூரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 1/4 கப் ரவை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில கலந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி கலந்து எடுத்துட்டு கொஞ்சமா அதுல மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மூடி எடுத்து பானிபூரி ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பூரியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வானல்ல எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பூரியை இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ண பூரியை எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன். அப்பதான் நல்லா பூரி உப்பி வரும். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டதுக்கு அப்புறமா எண்ணெயிலிருந்து எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா பானி செய்யறதுக்கு 1 கப் புதினா கொத்தமல்லி சேர்த்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கலந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 3 உருளைக்கிழங்க இது மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். துருவன கேரட், சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சமா புதினா கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இது மாதிரி பானிபூரிக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலா மசாலாஸ் பூரியில ஸ்டஃப் பண்ணிட்டு தண்ணியில டிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.